வணக்கம். நான் யாழினி. இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது வேள்பாரி அத்தியாயம் 5 மற்றும் 6 கதை சுருக்கம். கபிலரும் நீலனும் வேட்டுவன் பாறையிலிருந்து ஆதிமலையை நோக்கி பயணம் சென்று கொண்டிருந்தனர். வாருங்கள், நாமும் அவர்களோடு சேர்ந்து ஆதிமலையை நோக்கி பயணிப்போம். அத்தியாயம் 5. அந்த நாள் மலையும் காடும் ஒரு அமைதியான காட்சியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு மெல்லிய பதட்டம் ஊறிக்கொண்டிருந்தது. பரம்பு நாட்டின் வாழ்க்கை இயற்கையோடு கலந்த ஒன்றாக இருந்தாலும் அதன் அடியில் ஒரு அச்சம் மறைந்து கிடந்தன. அது வெளிநாடுகளின் பார்வை. மூவேந்தர்கள் கண்கள் இப்போது இந்த நிலத்தை நோக்கத் தொடங்கியிருந்தன. இந்த அத்தியாயம் அந்த மாற்றத்தின் ஆரம்பத்தை மெதுவாக உணர்த்துகிறது. பரம்பு என்பது சாதாரண நிலம் அல்ல. அது இயற்கையின் அரவணைப்பில் வாழும் மக்களின் உலகம். அங்கே வாழும் மக்கள் சுதந்திரமாக இருந்தாலும் அவர்கள் வாழ்வில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அது இயற்கையின் சட்டம். மலை, காடு, மழை, மண் இவைகளோடு ஒன்றிணைந்து வாழும் வாழ்க்கை. இந்த அமைதியான உலகத்தை தொலைவிலிருந்து கவனித்தவர்கள் சில பேர்: சேரர், சோழர் மற்றும் பாண்டியர். அவர்களுக்கு இந்த நிலம் வெறும் நிலம் அல்ல, அது ஒரு வாய்ப்பு. செல்வமும் வணிகமும் ஆதிக்கமும் இவை அனைத்திற்கும் பரம்பு ஒரு முக்கியமான இடமாக மாறியது. ஆனால் அந்த நிலத்தை கைப்பற்றுவது எளிதல்ல என்பது மூவேந்தர்களுக்கும் தெரியும். ஏனெனில் வேள்பாரி ஒரு அரசன் அல்ல, அவன் தலைவன், ஒரு மதிப்பும் மனித நேயமும் கொண்ட தலைவர். வேள்பாரிக்கு பரம்பு என்பது ஒரு நாட்டை விட அதிகமானது. அது ஒரு பொறுப்பு. வேள்பாரி மக்கள் மீது வைத்திருந்த அக்கறை அவரை மற்ற சேர, சோழிய, பாண்டியர்களிடமிருந்து வேறுபடுத்தியது. இந்த அத்தியாயத்தில் வெளிப்படையான போர் இல்லை, ஆனால் அதன் நிழல் இருக்கிறது. மாற்றம் வரப்போகிறது. அமைதி நீடிக்காது. பரம்பு இன்று சாந்தமாக இருந்தாலும் அதன் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. இந்த அத்தியாயம் ஒரு எச்சரிக்கை போல் முடிகிறது. இப்போது அமைதி உள்ளது, ஆனால் அது நீடிக்குமா? வாருங்கள், இந்த கேள்விக்கான பதிலை தேடி அடுத்த அத்தியாயத்துக்குள் செல்லலாம். அத்தியாயம் 6. பரம்பு நாடு இயற்கையோடு ஒன்றிணைந்த ஒரு உலகம். அங்கு வாழும் மக்கள் சுதந்திரமாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை மலைக்கும் காட்டுக்கும் கட்டுப்பட்டது. அத்தியாயம் 6 கபிலரின் பயணம் இன்னும் ஆழமான காட்டு உலகத்திற்குள் நம்மை அழைத்துச் செல்கிறது. ஒரு சாதாரண பயணம் போல் தோன்றியது, ஆனால் ஒவ்வொரு அடியிலும் அது அபாயத்தையும் அதிசயத்தையும் சேர்த்து கொண்டது. கபிலர் நீலனுடன் சேர்ந்து மலைப்பாதையில் பயணம் தொடர்கிறார். அந்த பாதை எளிதானது அல்ல. கடினமான ஏற்றங்கள், சறுக்கும் கற்கள், அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ பதற்றம் தரும் காடு.
ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய ஒன்று. நீலன் வழிகாட்டியாக இருந்தான். அவன் இந்த காட்டை நன்கு அறிந்தவன். ஆனால் கபிலருக்கு இந்த உலகம் புதியது. பாதையில் அவர்கள் கண்டது வெறும் மரங்களும் கற்களும் அல்ல, காடு உயிரோட்டமாயிருந்தது. சில நேரங்களில் பறவைகளின் ஒலி, சில நேரங்களில் முழுமையான அமைதி. அந்த அமைதியே சில சமயம் பயமளித்தது. கபிலர் உணர்ந்தார், இங்கு மனிதன் மட்டுமல்ல, பல உயிர்களும் வாழ்கின்றன. They coexist. ஒரு கட்டத்தில் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடைபெற்றது. மேலிருந்து ஏதோ ஒன்று விரைந்து வருகிறது. அந்த நொடி நீலன் உடனடியாக செயல்பட்டான். கபிலரை கீழே தள்ளி பாதுகாத்தான். அந்த செயல் திடீரென நடந்தாலும் அதில் ஒரு அனுபவம் இருந்தது. காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த விழிப்புணர்வு. கபிலர் அதிர்ச்சி அடைந்தார். என்ன நடந்தது என்று முழுமையாக புரியவில்லை. அந்த சம்பவம் கபிலரின் மனதில் ஆழமாக பதிந்தது. ஒரு விஷயம் அவருக்கு தெள்ளத் தெளிவாயிற்று. காடு வெளியிலிருந்து பார்க்கும் அளவுக்கு எளிதானது அல்ல. நாம் அறியாதவை இங்கு அதிகம். நீலன் அதை இயல்பாக எடுத்துக்கொண்டான். ஆனால் கபிலருக்கு அது ஒரு புதிய உணர்வு. பயணம் தொடர்ந்தது. மாலை நேரம் இரவாக மாறியது. சோர்வு அதிகரித்தது. அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு இடத்தை அடைந்தனர். அது ஒரு குகை. அங்கு ஏற்கனவே மக்கள் கூடிக்கொண்டிருந்தனர். அந்த ஒரு குகை ஒரு தற்காலிக தங்குமிடம், பயணிகளின் ஓய்வு இடம். அங்கே அவர்கள் இரவு தங்க முடிவு செய்தனர். அது ஒரு சிறிய இடைநிறுத்தம். ஆனால் அடுத்த நிகழ்வுகளுக்கு முன் அது ஒரு அமைதியான தலமாக இருந்தது. இந்த அத்தியாயம் நமக்கு என்ன சொல்கிறது? பயணம் என்பது இடமாற்றம் மட்டுமல்ல, அது அனுபவங்களின் சேர்க்கை. அறியாமை சில சமயங்களில் பயத்தை தரலாம், ஆனால் அதுவே புதிய உண்மைகளை காட்டும். காடை பற்றிய கபிலரின் அறியாமை இன்று அவருக்கு பயத்தை தந்தாலும் புதிய உண்மைகளை காட்டுகின்றது. அதேபோல் கபிலரின் பயணம் இப்போதுதான் அதன் ஆழத்தை வெளிப்படுத்த தொடங்குகிறது. இத்துடன் அத்தியாயம் 6 முடிவடைகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால், கபிலரோடு சேர்ந்து நீங்களும் பயணிக்க விரும்பினால், யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.